ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் சட்டி வச்சுருக்கேன். அதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் போல் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சின்ன சைஸாக இருந்ததுனால ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பல், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. முதல்ல பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சி லேசாக வதங்கட்டும். வதங்கினா போதும். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா லேசாக வதங்கினோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கண்ணுக்கு நல்லதுன்றதுனால கருவேப்பிலை எப்படியெல்லாம் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புல முழுசாக போட்டோம்னா எடுத்து வச்சுருவோம். இதை போட்டு அப்படி வதக்கி அரைச்சிட்டோம்னா சாப்பிட்டுக்கலாம். அதையும் சேர்த்து சாப்பிட்றப்ப சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு லேசாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுட்டேன். இப்போ நம்ம மிளகு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் லேசாக வதக்கி கொடுத்துக்கலாம். வதக்கி கொடுத்துட்டு இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தாளித்து விட்டுடலாம். இப்போ லேசாக வதக்கினா போதும். இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிக்க போகிறோம். அதுக்கு நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கோம். கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாம்.
கடுகு உளுந்த பருப்பு சீரகம் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ பொடியை போட போகிறோம், அதனால் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பொடி போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு நான் 8 ஸ்பூன் போடுறேன். குழம்பு பொடி தான். அடுத்தது மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மல்லிப்பொடி, வெறும் மல்லிப்பொடி. அடுத்தது மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு இதை லேசாக வதக்கி விடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். இப்போ இந்த பொடியை லேசாக இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். இன்னும் பச்சை வாசனை போகலை. கருகாமல் வதக்கி விட்டுக்கோங்க பொடியை. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். அந்த அளவு தான் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிற வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ நான் இந்த பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற போட்டிருக்கேன். அந்த ஊற போட்ட புளியை நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ புளி ஊற்றியாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் விட்ட உடனே எண்ணெய் கக்கி வந்த உடனே நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் குழம்பு எண்ணெயெல்லாம் விட்டு நல்லா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் என்ன போட போகிறோம்னா மாங்காய் போட போகிறோம். மாங்காய் போட்டோம். மாங்காய் போட்டு அதோடைய மீனையும் சேர்த்து போட்டுடலாம். அப்படி மீனை ஒவ்வொரு பீஸாக போடுங்க. போட்டுட்டு இப்போ மீனை போட்டுட்டோம். மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். மாங்காயும் மீனும் கரெக்டாக வெந்துடும். வெந்தோடனே நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். எப்பயுமே மீன் குழம்பு கொஞ்சம் ஊறின பிறகு தான் நல்லாயிருக்கும். உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.